தன் தாயையும் தந்தையையும் அண்ணன்களையும் பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தில் செல்வி ரயிலில் மகிழ்ச்சியாக பயணிக்கிறாள். ஒரு வழியாக செல்வி தன் வீடு இருக்கும் வீதிக்கு ஆட்டோவில் வந்து இறங்குகிறாள். அந்த வீதியில் 4வது வீடுதான் அவளுடையது. பக்கத்து வீடுகளில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த வயதில் தானே வீட்டை விட்டு வெளியேறினோம். இப்போது இளம்பருவத்தில் திரும்பி உள்ளோம். அம்மா எப்படி பேசுவார்களோ, அப்பா அண்ணன்கள் எப்படி சண்டையிடுவார்களோ என்ற தயக்கமான சந்தோஷத்துடன் அவள் வீட்டுக்குள் நுழைந்தாள். வீட்டின் முதல் அறையில் செல்வியின் அம்மா அரிசி உடைத்துக் கொண்டிருந்தார். செல்வியை பார்த்ததும் அந்த கனிவான முகம் மலர்ந்தது. செல்வா, எப்படி இருக்கிற? வந்துட்டியா? இத்தனை நாளா எங்க போயிருந்த? வா, உள்ளே போகலாம் என்று அன்புடன் அழைத்து உள் அறைக்குச் சென்றார். அறையில் ஒரு வழக்கறிஞர், ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர், செல்வியின் 2 அண்ணன்கள் மற்றும் தந்தை என அனைவரும் அமர்ந்திருந்தனர். செல்வி தன் தாயின் அரவணைப்பில் நெகிழ்ந்து தந்தையிடம் மெல்லிய நளினத்துடன் சொன்னாள், அப்பா, அண்ணா, இனி நீங்க சொல்றதைத்தான் நான் கேட்பேன். நீங்க சொல்றதை மட்டும்தான் நான் கேட்பேன். செல்வியின் தந்தை முகத்தில் ஒரு சிறு சலனமும் என்று சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இந்த வீடு, பின்புறம் இருக்கிற நிலம் எல்லாத்தையும் வித்துட்டு வெளியூருக்கு கிளம்புறோம். அதனால இந்த விற்பனை பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு நீ எங்க இருந்தியோ அங்கேயே போகு. அண்ணன்களும் செல்வியை பார்த்து ஒரு அருவருப்பான பார்வையை வீசினர். தான் சுமந்து வந்த பாசத்தையும் நம்பிக்கையையும் அந்த கட்டப்பைகளில் வைத்தது போல செல்வி தன் 2 கைகளில் இருந்த கட்டப்பைகளையும் தரையில் வைத்துவிட்டு அமைதியாக பத்திரத்தில் கையெழுத்திடச் சென்றாள். அவளுடைய உண்மை அடையாளம், அவளுடைய கனவு, அவளுடைய வலி அத்தனையும் ஒடுங்கி பேனா அந்த பெயருக்கு கீழ் நகர்ந்தது. கே செல்வன் என்கிற செல்வி என்று அவள் எழுதும்போது கண்களில் இருந்து உருண்ட ஒரு கண்ணீர் துளி அந்த பிறப்பு பெயரின் முதல் எழுத்தாகிய கே மீது விழுந்து மையை பரப்பி அந்த எழுத்தை சிதைத்தது. குடும்ப பாசம் என்ற பெயரில் தன்னை நிராகரித்த அந்த உறவுகளின் பிடியில் இருந்து தன் பழைய அடையாளம் மறைந்தது போல் உணர்ந்தாள். அந்த பத்திரம் கைமாறியதும் அங்கே ஒரு வினாடி கூட அவள் நிற்கவில்லை. யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை, எதுவும் பேசவில்லை. அவள் கொண்டு வந்த அன்பின் பரிசுகள் அடங்கிய கட்டப்பைகளையும் தன் இதயத்தை உடைத்த உறவுகளையும் அந்த வீட்டையும் விட்டுவிட்டு வெறுங்கையுடன் வெளி